மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர் வந்து எப்பவுமே நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லுவாரு. அதைத்தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆமா ஆமா நீங்க வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யாம இருக்கிற ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், இங்க வந்து சட்டம் ஒழுங்கே சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரிச்சு எடுத்திருப்பாரு. அவருக்கே உயிர்த்தான ஒரு டயலாகா தான் இருக்கும். ஏன்னா விஜய் வந்து நிறைய சினிமால வந்து நடிச்சு ஒரு ஸ்ட்ரக்டரா இருக்காரு இல்லையா, அவரு இதை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆரவாரம் செஞ்சாங்க. இவரு உண்மைதானே, திமுக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் ரொம்ப ஒரு மோசமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கஞ்சா இது விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்க, குடிச்சிட்டு பயவர்களுக்கு வந்து தப்பு செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு போராட்டங்கள். அதே போல அதுல இன்னொன்னு ஒரு மென்ஷன் பண்ணிருப்பாரு, உங்க கனவை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அவரே ஒரு பாடி லாங்குவேஜ்ல விஜய் வந்து கிண்டல் அடிச்சிருப்பாரு. என்ன உங்க கனவை சொல்றது, 4.5 வருஷமா உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்து நல்லா பண்ணுங்கன்னா அப்பெல்லாம் கேட்காத கனவா, எங்க கனவு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கட்சி டிவிகேவை தான் வர வைக்கணும்னு மக்கள் கனவு காண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கூர்வியா பேசியிருப்பாரு. சோ இந்த மாதிரி வந்து சரவடியா தான் நேற்று அவர் பேசினாரு.